ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் மார்ச் 3க்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு பெருமாளுடைய அருள் கிடைக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணாம், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, செல்வமும் செல்வாக்கும் உயரும், முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். நெடுநாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து உங்களுடைய இல்லத்தை மகிழ்விக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவும். உறவினர்களுக்கிடையே நிலவி வந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை பலப்படக்கூடியதாகும். சமூக தொடர்புகள் விரிவடையக்கூடியதாகும். உங்களுக்கு அதிகாரிடத்தில் உள்ளவர்களுடன் நட்பு மற்றும் வணிக வளர்ச்சி வெத்திடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் வணிகர்களை புதிய சந்திப்புகளை நீங்கள் கண்டறிந்து லாபம் அடைய, அலுவலக மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள், ஊதிய உயர்வுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. கண் தொண்டை தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படலாம். தூய நீரை பருகி வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு நீங்கள் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் வருகின்ற சிக்கல் எல்லாம் விலகும். இந்த காலகட்டம் தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க. பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் ராசியுடன் ஒப்பிடும் பொழுது 11வது வீட்டில் சனி பயிற்சிப்பதால் கடன் வார்த்தையை விட உங்களுக்கு அதிக உடல்நலம் மேம்படக்கூடிய சிறப்பாக இருக்குது. மேலும் உங்களுடைய உடல்நலம் மேம்பட்டால் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நாள்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் மீளக்கூடிய வகையில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் பாதியில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீங்க. புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய திட்டங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு சிறப்பானதாக இருக்குது. கண் தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிக நீரை நீங்கள் பருக வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வர, நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக உங்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் நேரம் சாதகமாக இருக்கும். மேலும் நிதி ஆதாயத்திற்கு சலுகையான சூழ்நிலைகளை நீங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உங்களுடைய முதலீடுகளில் முன்னேற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மேன்மையான ஒரு நிலையை நடைபடுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணி சூழல் படிப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய உடலெல்லாம் மேம்படக்கூடியதாக உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காத வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு காணும். ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடியதாகும். தந்தையுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகும். மேலதிகாரிகள் சிலருக்கு பண உதவி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய சிலருக்கு தொலை தூரத்தில் இருந்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான ஒரு காலமாக இருக்குது. சிரமம் எதுவும் இருக்காது. வேலை செல்லும் பெண்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணி, எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே குடும்பம், தொழில் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் 27 முறை தீபம் ஏற்றி வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானையும் ஏழுமலையானையும் மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ராகு 11ல் இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து புதிய வழி திறக்கக்கூடியதாகும். தொழில் முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதாகவும், பண வரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய அன்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் யோகமான பல நன்மைகள் தரக்கூடியதாகவும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காத வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கலாம். வேலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மரியாதை அதிகரிக்கலாம். நீங்கள் உங்களுடைய திட்டம் தொடர்பான பயணம் செய்து வெற்றி பெறுவீங்க. நிதி விஷயங்களுக்கான பண ஆதாயத்திற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேலும் உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இந்த காலகட்டம் ஆரோக்கியம் கணிசமாக மேம்படலாம். நீங்கள் நன்றாக உணர்வீங்க. குடும்பத்தில் விஷயங்களை படிப்படியாக மேம்படக்கூடியதாகும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்களை நீங்கள் பெறுவீங்க. பரஸ்பர அன்பு வலுப்பெறக்கூடியதாகும். உங்களுடைய பயணத்தை ஒத்தி வைப்பது நல்லது. வார இறுதியில் நீங்கள் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. மேலும் இரவு தூக்கமும் உங்களுக்கு தொந்தரவு செய்யப்படும். கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கள் தகர்த்தெறியக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பண வரவு இருப்பதால் எளிதாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். திருமணத்திற்கான உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல இடத்துல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உள்ளது. தெய்வ பணியில் உங்களுடைய குடும்பம் ஈடுபடக்கூடியதாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்குது. நல்ல ஒரு காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலைகளை நீங்கள் செய்யக்கூடியதாகவும், எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு கிடைச்சிருக்கு. அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகை சற்று இழுபறிக்கு பிறகு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்புடன் காட்டினாலும் ஆதரவாக இருக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.